தொடரலாம். இது சிறப்பு கேள்வி நேரம். கலாமின் கனவுகளை சுமந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அவரது பிறந்த தினம். இடைவேளைக்கு பிறகு நம்முடைய மற்றும் ஒரு சகோதரி இணைகிறார். அவருடைய கருத்துக்களை கேட்டு நம்ம சிறப்பு விருந்தினர்களிடம் பயணிக்கலாம். உங்களுடைய பெயர், கலாமின் கனவுகள் குறித்து. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். என்னுடைய பேர் எஸ்எஸ் யாஸ்மின் பர்வீன். நான் ஐம் அ பிடிஎஸ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜ். கலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்தது அவருடைய டெத்தில் தான். பிகாஸ் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது when I was 8th ஸ்டாண்டர்ட் 2002 அவர் பிரசிடெண்ட் ஆனார். அப்போயே அவரை பற்றி கலாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ரொம்ப கண்டுக்கல. கலாமோட டெத்தில் அவரை பற்றி நிறைய டீட்டெயில்டாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போது அவரை பற்றி எனக்கு ரொம்ப கவர்ந்தது அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட பேட்ரியாட்டிசம். அவர் he is known as the people's president, மக்களின் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் ஹைதராபாத்தில் ஒரு ஐஐடி ஃபெஸ்ட் இனாகரல் பண்ணும்போது அவர் கொடுத்த ஸ்பீச்சில் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்தியாவுக்கு 3 விஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷன் இஸ் தட் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரம். ஏன்னா இந்தியா எந்த நாட்டு மேலேயும் போர் தொடுக்கலை. பட் இந்தியா மேலே எல்லாரும் போர் தொடுத்து இந்தியா ஸ்லேவரி ஆக்கி அதை கஷ்டப்பட்டு இந்தியா அதை மீட்டெடுத்திருக்கு. அதனால் நம்ம மக்களுடைய கடமை என்னென்னா நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கணும். செகண்ட் விஷன் ஆஃப் இந்தியா டெவலப்மெண்ட். இந்தியாவோட டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாம் விஷன் 2020 ஹி வாண்ட் டு மேக் இந்தியா அஸ் அ சூப்பர் பவர் நேஷன். அதுக்கு அவர் 5 கோர் ஏரியாஸில் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இதில் நம்ம இந்தியா டெவலப் பண்ணணும். ஒன்று அக்ரிகல்ச்சர், விவசாயம். இரண்டாவது எஜுகேஷன். தேர்டு ஹெல்த் கேர். ஃபோர்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் தவிர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய நாடு முன்னேறணும்னா அந்த ரூரல் டு அர்பன் ஷிஃப்ட் அதை நம்ம மாற்றணும். அதாவது நாட்டுப்புறத்துலேருந்து எல்லாரும் நகரங்களுக்கு வராங்க, அதை நம்ம மாற்றணும். எப்படின்னா அந்த மக்களையும் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வரணும். எஜுகேஷன், அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்களையும் கொண்டு வந்தால் தான் இந்தியா வில் பி அ ஹோல்லி டெவலப்ட் நேஷன். அந்த பயணத்தில் தான் திரு தாமு உள்ளிட்டவர்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து உங்களிடம் மீண்டும் பயணிக்கிறேன் அவர்களுடைய கருத்துக்களோடு இணைந்து. இப்போ இந்த மாணவர்கள் இங்கே பேசியதில் இருந்து நீங்கள் உங்களுடைய அனுபவங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். இவங்க பேசுனது இல்லை, இந்த ஒட்டுமொத்தமாக இதுவரை நீங்கள் இந்த மாணவர்கள் பேசுனதை கேட்டீங்க. கலாமை பற்றிய தாக்கம் இவர்களுக்குள் எப்படி உருவாகி இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க? அது ரொம்ப அப்படி பேசலாம்ல. அதாவது நீங்கள் கேட்டிங்க இல்லையா, சினிமா நடிகர்கள் கவர் பண்ணுறதை காட்டிலும் கலாம் சார் எப்படி கவர் பண்ண. அதாவது பொதுவாகவே மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க ப்ரெசன்ட் டேஸில். கலாம் சார் மாணவர்கள் நோக்கியே தான் பயணம் பண்ணார். அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. இளைஞர்கள் நோக்கியே பயணம் பண்ணார். பெரியவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஏன் இளைஞர்கள் நோக்கியே பயணம் பண்ணுறாங்கன்னு கூர்ந்து கவனித்தாங்க. இப்போ இவ்வளோ பேர் பேசும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக கலாம் சார் அந்த யூத் டைனஸ்டிக்கு தெரிகிறார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏன் இவங்களை நோக்கி போனார்னா, எதுவுமே ஃபண்டமெண்டல் சைல்டுஹுட் டெசிஷன் சொல்லுவோம். அதாவது சிறு குழந்தையாக இருக்கும்போதே அதுக்குள்ளே ஒரு விதையை விதைச்சிட்டோன்னா அது அப்படியே விருட்சமாகும் போது அது காட்சி ஆகிடும். அது அடைஞ்சே தீரணுங்கிறது ப்ரோக்ராம் ஆகிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 2020 அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு விஷன் தான். அதையும் தாண்டி போகிறோம். 2025 அப்படியே போகிறோம். 2020 அவர் எடுக்கும்போது அது ஒரு லாங் டேர்ம் கோல். அந்த லாங் டேர்ம் கோலுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும்னா மாணவர்கள் இளைஞர்கிட்ட தான் அதை ஆரம்பிக்கணுங்கிறது அவருடைய ஷார்ட் டேர்ம் கோல். அதனால் விதைக்கிறார். இன்றைக்கி இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அவருடைய பிறந்த மண்ணிலேருந்து பார்க்கும்போது லைப்ரரி பற்றி சொல்கிறார். அந்த லைப்ரரியில் அக்னி சிறகுகள் தானே தொட்டிங்க நீங்கள், அக்னி சிறகுகளை தொடுறாரு. அப்போ லைப்ரரியோட இம்பார்ட்டன்ஸு அந்த மாணவனுக்கு பிடிச்சிருச்சு. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஒரு வீட்டில் நூலகம் இருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு குழந்தை பேசும்போது என்ன விட கண்டு வரணும், ப்ரொஃபஸராக வரணுன்ற. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக வரணும், டாக்டராக வரணும்னு சொல்லும்போது கலாம் சார் மாதிரியே நானும் ஒரு ப்ரொஃபஸராக மாணவர் நோக்கி பயணம் பண்ணாங்க. ஸோ அவர் ரோல் மாடலாக வந்துட்டார். இப்போது மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அவங்க பேசும்போது அவருடைய டெத்து தான் என்னை கவர் பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேடுறாங்க. இவ்வளோ பெரிய மாசு வந்ததுக்கப்புறம் இவர் யார், இவர் என்ன இவருக்குள்ளே இருக்குன்னு போய் தேடும்போது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக கூர்ந்து கவனிச்சிட்டாங்க எல்லாமே. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாணவர்கள் நிச்சயமாக
இந்த தேசத்தினுடைய பெரிய லீடர்களாக தலைவர்களாக வருவாங்கங்கிறது ஆணித்தரமாக சத்தியமாக தெரியும் இந்த மாணவர்களை பார்க்கும்போது. அதில் சந்தேகமே கிடையாது. எனக்கு அடிப்படையில் ஒரு சந்தேகம் சார். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பாக 10 பருவத்து இளைஞர்கள் இளைஞர்களுக்கு பிடிக்காத விஷயம், நான் 10 பருவத்தில் இருக்கின்ற பொழுதும் அதுதான், யாரும் அட்வைஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவர் காலேஜாக போய் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆனாலும் இவர் எப்படி பிடிக்குது? அதுதான் ஒரு பெரிய, அது வந்து ஒரு டிவைனிட்டிங். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்பவுமே சொல்லும்போது அது ஃபுல்லாக லவ் இருக்கும், இதயத்துலேருந்து பேசுவார், மனசுலேருந்து பேச மாட்டார். அதே மாதிரி தான் பேசும்போது அவருக்கு ஒரு விஷன் இருக்கும். என்ன விஷன்னா, நான் பேசும்போது எல்லா மாணவனும் அவரை தவிர வேறு எங்கேயுமே கவனம் செலுத்தக்கூடாதுங்கிற உள்நோக்கு, அந்த பார்வையோடு அவர் பார்க்கும்போது கனெக்ட் ஆகிடுறாங்க எல்லாருமே. அதான் ஹையர் கான்ஷியஸ்னஸ். அவர் ஒரு ஹையர் கான்ஷியஸ்னஸ். அப்போது ஒரு ஆடிட்டோரியம்னா ஒருத்தர் பேசுகிறத கேட்கணும், அதான் பெஸ்ட் ஆடியன்ஸ். இவர் வந்து அப்படி வரும்பொழுது ஆல்ரெடி அவருக்கு ஒரு லேபிள் இருக்குது. என்னென்னா, உலகத்தை திரும்பி பார்க்க வச்சவர் ஹீரோ. நேஷ்னல் ஹீரோ இல்லை, இன்டர்நேஷ்னல் ஹீரோ ஒன்று. இன்னொன்று, இந்த தேசத்துக்கு இது ஒரு பாதுகாப்பற்ற நாடுன்னு உலகமே பார்க்கும்போது, நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை, விஞ்ஞானத்தில் நாங்களும் வளர்ச்சி அடைஞ்சவங்க, எங்களால் எங்கள் நாட்டை பாதுகாத்துக்க முடியும்னு பொக்ரான் கொண்டு வச்சார்ல, அன்னைக்கு உலகம் திரும்பி பார்த்துருச்சு, எந்திரிச்சு உட்காந்துட்டோம் எல்லாருமே. அப்போது ஒரு பேராசிரியர், ஒரு விஞ்ஞானி, தேசத்தை பாதுகாத்துட்டார் விஞ்ஞானி அப்படின்னும் போது எல்லாரும் இல்லை, நம்ம அது ஆண்டவர் மாதிரி பார்த்தாங்க, காக்கின்ற கடவுள் இல்லை அப்படி பார்த்தாங்க எல்லாரும். எல்லைச்சாமின்னு சொல்லுவாங்க, ஐயனார் அந்த மாதிரி இந்தியாவின் எல்லைச்சாமியாக பார்க்கப்பட்டார் அப்படிங்கிற. அப்படின்னா பாதுகாப்பு தெய்வமே வருதுன்னும் போது, அதுவும் பிரசிடென்ட் என்ன வளர்ச்சி, ஒரு சாதாரண ஆசிரியர்லேருந்து பேராசிரியராக மாறி ஒரு பெரிய தொழில்நுட்ப கலைஞனாக வந்து ஃபஸ்ட்டு அவர் ஃபெயில் ஆகிறாரு. ஒரு விஷயத்தை ராக்கெட் அனுப்பும் போது ஃபெயில் ஆகிறார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த FAIL ஃபெயிலுக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்னு தான் அவருடைய உள் கருத்து. அதைப்படி பார்க்கும்போது 2வது ஜெயிக்கிறார். அதை தோக்கும்போது அது முழு பொறுப்பை எடுத்துக்கிறாரு, ஆனால் ஜெயிக்கும் போது எல்லாருக்கும் பொறுப்பை பங்கிடு. அதை லீடர்ஷிப் குவாலிட்டி. நிச்சயமா. ஸோ எல்லா ஆஸ்பெக்டில் கவர் பண்ணதுனால இந்த குழந்தைங்க கண்டிப்பாக உள்ள ஹீரோவாக தான் வைப்பாங்க. தீபக்குடைய கருத்து கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், அட்வைஸ் பண்ணாலும் இவர்களுக்கு எப்படி பிடிக்குதுங்கிறதுக்கு நான் நினைக்கிற பதில், அவர் அட்வைஸோட நிறுத்தலை, அவர் என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணாரோ அது மாதிரி தான் வாழ்ந்தார். அட்வைஸ் பண்ணார், எளிமையாக வாழ்ந்தார். வெற்றி பெறணும்னு சொன்னார், அவர் வெற்றி பெற்று காட்டினார். அதோடு இணைந்தே பார்க்கலாம். தீபக், அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் அவர் நிறைய சிந்தித்திருக்கிறார், அவர்களுக்காக நிறையவே ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பாக நீங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற முறையில் கலாம் உங்களோடு எந்த இடத்தில் நெருக்கமாக நீங்கள் கலாமை உணர்கிறீர்கள்? கலாம் ஐயா வந்து அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளோடையே தான் வாழ்ந்திருக்கிறார். அது அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் இந்த கருத்து பதிவு பண்ணப்படலை. எனக்கு இந்த கருத்தை சொன்னவங்க யாருன்னா அப்துல் கலாம் ஐயாவுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி. நாங்கள் வந்து இந்த ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா எங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா அது வந்து பிச்சைக்காரனுங்கிற வார்த்தைக்கு இணையான சொல்லுது. இந்த வார்த்தையை பயன்படுத்தின ஹெல்த் செக்ரட்டரி, இந்தியாவுடைய ஹெல்த் செக்ரட்டரியை 3 தடவை ராஷ்டிரபதி பவனில் எழுந்திரிச்சு நிற்க வச்சுட்டு, இனிமேல் சொல்ல மாட்டேன்னு, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லு, இனிமேல் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொல்லுன்னு எல்லா IAS ஆஃபீஸர்ஸ் முன்னாடி அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்காக அவர் நிற்க வச்சதாக அவருடைய ப்ரெஸ் செக்ரட்டரி நாங்கள் நடித்த திரைப்படத்தை பார்க்க வைக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அதை சொன்ன விஷயம். ஒரு டீச்சராக இருந்திருக்காரு, ஒரு டீச்சராக எல்லா ராஷ்டிரபதி பவனில் IAS ஆஃபீஸர்ஸுக்கு. அதனால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காக பேசிய ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல சேர்றார். 2வது விஷயம் ரொம்ப ஆழமாக பாருங்கள். இந்த போலியோ பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக படிச்சிருக்கிறவங்க, அதுக்கான ப்ரொஃபஷன் வந்து ஆர்த்தோபெடிஷியன்ஸ். அந்த ஆர்த்தோபெடிஷியன்ஸ், அதாவது முடநீக்கியல், அவங்க வந்து நாங்கள் போடக்கூடிய கேலிப்பர் இருக்கே அது வந்து ரொம்ப வலி கொடுத்துரும். எங்கள் அம்மா என்னென்னா ரஸ்னா கலந்து வச்சுட்டு, இங்கேருந்து அங்கே போய் நடந்துட்டு வராஜா, உனக்கு நான் ரஸ்னா தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வலிக்கும். என் குழந்தை பருவத்தில் எனக்கு ஏதாவது காமிச்சு அவ்வளோ வலி அது. இப்போது அதை வலியை இந்த ஆர்த்தோபெடிக் டாக்டர்கள் பார்த்துட்டு தானே இருந்திருக்காங்க எத்தனை ஆண்டு காலமாக. அவர்களுக்கு தோன்றாத அந்த வலியை, அந்த உணர்ந்து கொள்ள முடியாத அந்த வலியை ஒரு விஞ்ஞானியாக எப்படி உணர்ந்தார்? அதாவது எம்பத்தைசிங், எங்களுடைய உடம்புக்குள்ளே அவர் புகுந்து எங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிட்டார்ன்ற அந்த இடத்துல தான், அதாவது ஒரு சூப்பர் இன்டெலெக்சுவல். நாங்கள் நிறைய பேரோட சொன்னாங்க, அவர் வந்து ஒரு சூப்பர் இன்டெலெக்சுவல். நான் அவரை பற்றி நாங்கள் எப்போ முதல்ல கலந்துக்கிட்டேன்னா, திருநெல்வேலியிலேருந்து திருச்சிக்கு வரும்பொழுது போக்ரான் அணுகுண்டு பற்றின அந்த வீக்குங்கிற மேகசினில் ரொம்ப ஆழமாக எழுதியிருந்தாங்க. அதில் அமெரிக்காவுடைய சேட்டிலைட்டுடைய கண்களை மறைச்சு போக்ரான் வெடிகுண்டுடைய நேரத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி கான்கிரீட்டாக அந்த ஆப்ரேஷன் அவர் பிளான் பண்ணார். அங்கே என்ன இருக்கிறார் சூப்பர் இன்டெலெக்சுவலாக. ஆனால் சாதாரண எளிமை, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது ஒரு கடைசி மனிதனுக்கு போய் சென்று சேரணுங்கிற அந்த ஒரு கோட்பாடை வாழ்ந்து காட்டியதுனால தான்
இளைஞர்கள் இன்றைக்கும் அவர்களை சுற்றி பார்த்துட்டே இருக்கிறோம், நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நிச்சயமா ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்ற பிறகும் சாமானியர்களினுடைய பார்வையில் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே மிக 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 குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள். தாங்கள் ஒரு சாமானியர்களிடமிருந்து அப்பாற்பட்ட ஒரு உலகத்திற்குள் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் கலாம் ஜனாதிபதி மாளிகையில் இந்தியாவின் முதல் குடிமகனாக இருந்தபொழுதும் கடைசி குடிமகனுக்காகவே சிந்தித்து கொண்டிருந்தார் என்பது மட்டுமே உண்மை. அதுதான் இன்றைக்கு அவர்களை இத்தனை பேர் நேசிக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூட பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவரது கனவுகளை நனவாக்குவதில் நம் பங்களிப்பு என்னவாக இருக்கப் போகிறது? காத்திருக்கிறோம்.